தலைவர் தான் வாசி தலைகிட்டா செம்ம படம்னா எல்லாரும் சொல்றாங்க. நான் ஒருத்தருக்கு மேல பார்க்க முடியாது. செம்ம படம் வருத்துனா மசாலா வந்தாடுங்க கணக்கு எத்தனா மாசனா படத்துல என்ட்ரினா உபேந்திர என்ட்ரினா என்ட்ரில இருந்து கடைசியா ஆமீர் கான் வந்து எல்லாமே பக்கானா. ஆமீர் கான் பயங்கரமான கேமியோனா ஜெயிலர்லாம் தூக்கி சாப்பிடுச்சுனா ஆமீர் கான் என்ட்ரி மாஸ். நான் கூலில நான் ஜெயிலர் 2 ஆயிடு சூப்பர் ஸ்டார் வாங்க. ரஜினி செம்மையா இருந்தது. டிஏஜி செம்மையா பண்ணிருந்தாங்க. ரஜினிக்கு சத்யராஜ் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். அதான் ஒரே அர்த்தம். 1000 கோடி அடிச்சா நல்லா இருக்கும். அடிக்குமான்னு தெரியல. இல்ல செகண்ட் ஹாஃப் விறுவிறுப்பா தான் இருக்குது. லாஜிக் இல்லாம இருக்குது. உபேந்திரா கொஞ்சம் வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருந்தது. சூப்பரா இருந்தது. அவனுக்கு தெரியல. நான் டாக்ஸிக் ரஜினி கணேஷ்லாம் ரொம்ப பிடிக்கும். ரஜினி கணேஷ்கே ரொம்ப பிடிக்கும். படம் நல்லா தான் இருந்துச்சு. நான் செகண்ட் டைம் வரேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். பரவாயில்ல. ஆனால் இந்த டைம் வந்தால் சீரியஸாக நல்லா இருக்கு படம். ரிவ்யூ சொல்கிறதான் கேட்காதீங்க. சீரியஸாக நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்கு ப்ரோ. 75 வயசா ப்ரோ இருக்கு. சூப்பராக நடிச்சிருக்காரு ப்ரோ. அந்த ஸ்வாக் இதுவும் இன்னும் அப்படியே தான் ப்ரோ இருக்கு. எனக்கு குறையவே இல்லை ப்ரோ. நல்லா இருந்தா. எல்லாருமே செகண்ட் டைம் வந்தாங்க. நான் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் வந்தேன். எனக்கு கதையெல்லாம் தெரியும். பட் ஆனாலும் நல்லா இருந்து படம். எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்து. ஐயோ செம்மையா பண்ணியிருக்காரு. இந்த வயசுலயும் இவ்வளோ ஃபைட்டிங் சீன்லாம் மாசா இருந்தது. இல்லை எனக்கு எதுவும் போர் அடிக்கிற மாதிரி இல்லை. எல்லாருமே செம்மையா பண்ணிருக்காங்க. நாகார்ஜுனா தலைவர் தான் எப்பவுமே இது 60 இயர்ஸ் ஆனாலும் எதுவுமே இல்ல 75 இயர்ஸ் ஆனாலும் எதுவுமே வந்துட்டு வராம அவங்க ஆக்டிங்ல இருந்து ஃபிளாஷ்பேக் சீன்ல தெரியல. ஆமா நாகார்ஜுனோட ஸ்டைல் மூவி ஆக்டிங் எல்லாமே ஷௌபின்ல இருந்து எல்லாருமே சூப்பர். அண்ட் எங்கேயுமே எனக்கு வந்து செகண்ட் ஹாஃப் நடுவுல கொஞ்சம் டிராகி அந்த மாதிரி இருந்து. பட் வேற எந்த இடத்துலயும் போரே அடிக்கல. அமேசிங். சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த அனிருத் மியூசிக்கோட சேர்ந்து செம்மையா அப்படியே அப்லிஃப்ட் ஆயிருக்கு. ஸோ வந்து டெஃபினெட்லி வாட்ச் இஃப் யூ ஆர் அ தலைவர் ஃபேன். ஹேட்டர்ஸ் கோ பை. நெகட்டிவ் ரிவ்யூஸா? அதெல்லாம் வரும் தான். நிறைய பாசிட்டிவ் லவ் ஒரு க்ரௌடுக்கு இருந்தால் ஹேட்டும் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். பட் இட்ஸ் அ வெரி நைஸ் வாட்ச். கண்டிப்பாக பார்க்கலாம். தலைவர் ஃபேனாக இருந்தால் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. தலைவர் சூப்பராக நடிச்சிருக்காரு. அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அழகாக அட்டகாசமாக பண்ணியிருக்காரு. தலைவர் தான். அந்த ஏஜ் எல்லாம் இதில் பார்க்கவே வேண்டியதில்லை. ஏஜுக்கு தகுந்த மாதிரி இல்லை. யங் மேன் எப்படி நடிப்பாரோ அவ்வளோ மாதிரி சூப்பராக நடிச்சிருக்காரு. விறுவிறுப்பாக இருக்குது. 2வது டைம் பார்க்கலாம், 3வது டைம் பார்க்கலாம். நான் இது 3வது டைம் பார்த்துருக்கேன். அவன் தெரியாதவன் எவனோ சொல்லுவான், அவனுக்கு பிடிக்காதவன்னு சொல்லியிருப்பாங்க. தலைவர் சூப்பராக இருக்குது. இது திரும்பி பார்க்கணும். எல்லாமே தலைவர் படம் எப்போவுமே இது இருக்குது. சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குங்க. தலைவர் சொல்கிற மாதிரி குலைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. சொல்கிறவங்க 1000 சொன்னாலும் அவங்களுக்குன்னு ஒரு தராதம் இருக்குது. தலைவர் என்றைக்குமே சூப்பர் ஸ்டார் தான். படத்தில் எல்லாமே நல்லா இருக்குங்க. எதையுமே குறை சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எதுவுமே குறை சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியாங்க. சூப்பர் ஸ்டார் எப்படி பண்ணிக்கிறான்னு கேட்குறீங்க. சூப்பராக பண்ணிக்கிறாரு. விறுவிறுப்பாக இருக்குது. போர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஸோ நான் செகண்ட் டைம் கோயம்புத்தூர், எங்களுக்கு சொந்த ஊர் கோயம்புத்தூர், அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்க்க வந்துருக்கு சார். அதான் சன் டிவி இவரே சொல்லிட்டாரு. கலாநிதி மாறனே சொல்லிட்டாரு. எத்தனை வருஷமாலும் அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவர் தான் நம்பர் 1. அவர் தான். வேறு எடிக்க யாரும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி ஆண்டவன் கையில் இருக்குது எல்லாமே. அவர் பாணி தான். அவர் நீண்ட ஆயில் கொடுக்கணும். அவருக்கு ஆயில் பலம் நல்லா கொடுக்கணும். எல்லாரும் 90 வயசு வரைக்கும் அவர் நடிக்கணும். ஆயில் பலம் நல்லா இருக்கும். ஓகே பரவாயில்ல பார்க்கலாம். கிளாஸ் காலேஜ் கட்டஸ்ட் படத்துக்கு வந்துருக்கோம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. தலைவருக்காக விளையாடணும். செம. எல்லாரும் சூப்பரா எல்லாமே செமனா. பயங்கரம். ஹைப் தான். வேற லெவல்ல வரு. போர்ல இல்ல செம சூப்பரா இருக்கும். மத்தங்க ரிவ்யூ மாதிரிலாம் நல்லா தான் இருக்கும். எல்லாம் சும்மா தான் சொல்லிட்டு போறாங்க அந்த மாதிரி. ஏன்னா மத்த ரிவ்யூ பார்த்துட்டு வந்து படம் நல்லா சொல்லாதீங்க. நல்லா தான் இருக்கு படம் எல்லாமே. அதெல்லாம் பயங்கரம். அதெல்லாம் பக்கவா இருக்கு. எல்லாம் ஒரு என்ட்ரிக்கும் சூப்பரா என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்தது. அவங்க எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு. இப்போ நாங்க எதிர்பார்க்குற இடத்துல என்ட்ரி நல்லா இருந்தது. பார்க்கலாம் கண்டிப்பா. எல்லாம் ஃபேமிலியோட வந்து பாருங்க ப்ரோ. ஓவரால் சூப்பராக தானே இருந்தது. ஒரு சில ஏரியாவில் மட்டும் செகண்ட் ஹாஃப்ல பாதி வந்து சிஜி அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டாக இருந்தது. லைக் இப்போ வந்து வாட்ச் எல்லாம் போட்டு அப்படி சோக் பண்ணுவார்ல, அங்கே மட்டும் கொஞ்சம் அந்த எப்படி சிஜி ஒரு மாதிரி இருந்தது. அது தவிர மற்றதெல்லாம் நல்லா இருந்தது. அந்த எனக்கு பிடிச்சிருந்தது வந்து அந்த பழசா காமிக்கிறாங்களே, பழைய பழம் மாதிரி. ஆமாம்மா, அது நல்லா இருந்தது எனக்கு தெரிஞ்சு. ரஜினி தான். ஐயோ டக்கரு சூப்பராக இருந்தது. அது ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் பார்த்த ரஜினி படத்தில் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்னு சொல்லலாம். எனக்கு நான் வந்து எதுவும் அது இதுன்னு இருக்கும்னு நினச்சேன். பார்த்தா ஃபுல்லு அடிக்கிறது நல்லா இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு அடிக்கிறது தான் பிடிக்கும். அதெல்லாம் ஒன்று இல்லை. 75 வயசா? நான் 90 வயசு ஆனால் கூட தானே பண்ணிட்டு இருப்பாரு. சூப்பராக இருக்குது. சூப்பர் டாப்பு. இதுக்கு மேலே என்ன பண்ணுவாருன்னு தெரில. ஜெயிலர் வருது, ஜெயிலர் 2 வருது.
இதில் 2 அவரும் பாலையா கேமியோ 20 minutes அது பார்க்க ஆர்வமாக இருக்குது, பார்க்கலாம். என்ன ரஜினி என்னன்னா நடிக்கிறது தானே அவர் டேலண்ட், நடிச்சுக்கிட்டே இருக்கலாம்ண்ணா. படம் நல்லா இருக்குது, கமர்ஷியல் இருக்குது, ஃபுல்லாக என்டர்டெயின்மெண்ட் தான். நல்லா ஜென்ஸு நிறைய விரும்பி பார்ப்பாங்க. நல்லா ரஜினியை தூள் கிளப்பிட்டாரு, போர் இல்லை, விறுவிறுப்பாக இருக்குது, நல்லா இருக்கு. அவங்கெல்லாம் நல்லா நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இல்லைனாக்கா லேடிஸ்க்கு ஜென்ரலாக பிடிக்காது, குடும்ப படம் கிடையாது இது, ஜென்ரலாக சொல்ல வரேன். இது வந்து ஜென்ஸு படம் தான் இது. ஜென்ஸு விரும்பி பார்ப்பாங்க, ஏன்னா நல்லா சுறுசுறுப்பாக இருக்குல்ல, அதனால் மியூசிக்கெல்லாம் டாப், நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. தலைவர் தான், தலைவர் உபேந்திரா, அமீர் கான் வேஸ்ட்டு. தலைவர் எப்பவும் போல மாஸ் தான். செகண்ட் ஹாஃப் லைட்டாக லேகு, ஆனால் ஓகே தான், நல்லா இருந்துச்சு படம், கண்டிப்பாக பார்க்கலாம். பேட் ரிவ்யூஸ்லாம் கேட்காதீங்க, வந்து படம் பாருங்க. படம் வந்து நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். அமீர் கான் கேமியோ வந்து ரோலெக்ஸ் கேமியோ மாதிரி இருக்குன்னு நினச்சாங்க, பட் அவ்வளோ இம்பேக்ட்ஃபுல்லாக இல்லை. மற்றபடி நல்லா தான் இருக்குது. பேட் ரிவ்யூஸ்லாம் கேட்டு படம் மிஸ் பண்ணுறாருங்க யாரும். ஓகே, அவர் வந்து அவரோட ஸ்டைல் தான், ரஜினினால ஸ்டைல் தான். ஃபைட் சீனில் கூட ஸ்டைல் காட்டுறாரு, அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் எப்பவுமே சூப்பர் ஸ்டார் தான். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா தான் இருந்துச்சு. மேன்ஷன் ஃபைட் சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதில் உப்பேந்திராவை காட்டுற அந்த விடம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து இந்த ஏதோ ஒரு டைலாக் ஒன்று என்னது, ஜெயிலரில் அங்கே 3 ஆளாக ஒருத்தன் பம்பர், அது 2 அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஓவரால் 3 hour போகிறதே தெரியல உண்மையாக சொல்ல போனால். நல்லா இருந்துச்சுண்ணா, சொல்கிற அளவுக்கு இல்லை. எனக்கு சினிமா நாலேஜ் கிடையாது, ஆவரேஜ் தான் மூவி. பூஜா ஹெட் டான்ஸு, ஸ்ருதி ஹாசன் இவங்க ஆக்டிங்லாம் ஓகே. ப்ளஸ் நாகார்ஜுனா ஹீரோவாக போட்டிருக்கலான்னு நான் நினைக்கிறேன். அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, வில்லன் ஆக்டிங்கு, அதான் சொல்லலாம். அவ்வளோதான். ரஜினி சொல்லவா வேணும், அவர் ஸ்டைல் அவருக்கு தான். பழையதிலும் சரி இப்போதும் சரி ஸ்டைல் மாறல, சேம். அனிருத் மாஸ் பண்ணிட்டாரு பிஜிஎம்ல, அவ்வளோதான். ஆக்ஷன் சீக்கிரம் சொல்லவே தேவையில்லை, ரஜினி ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம். நல்லா இருந்தது. ரஜினி நல்லா நடிச்சிருந்தாரு, ஃபைட்டிங் சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. மோனிகா தான் கொஞ்சம் வேற லெவலு, சாங்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. படத்தில் மோனிகா தான் படமே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. ரஜினி வேற லெவல் பண்ணியிருக்காரு, நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு, அந்த ஆக்டர்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. லாஸ்ட் ட்விஸ்ட் தான் பிரதர், சூப்பராக இருந்தது. அதான் மோனிகா சாங் தான் பிரதர், வேற எதுவும் இல்லை. ரஜினி எல்லாம் சூப்பராக தான் பண்ணியிருக்காரு. எல்லாரோட ஆக்ஷனும் நல்லா தான் இருந்தது, சோமினோட ஆக்ஷனும் நல்லா தான் இருந்தது. எல்லாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட்ல அமீர் கானும் சூப்பராக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டாங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாம் தலைவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப யூத்தாக தெரியுறாரு இதில். படத்தில் தலைவர் அரசுன்னு எல்லாமே நல்லா தான் பிடிச்சிருக்குது எனக்கு. ஏன்னா தலைவர்னாலுமே இதுதான், அதில் ஒன்றுமே சொல்லிக்கிட்டு பண்ணுங்க, அதுதான் சொன்னேன். எல்லாமே யூத்தாகவே பண்ணியிருக்கிறாரு, அதுதான் ரொம்ப ஏஜ் கம்மியாக காட்டுறது இதில். இப்போ அவருக்கு நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு. அவங்க சொல்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க, ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மாதிரி. எல்லாமே இந்த வயசில் அவர் நடிக்கிறதே பெரிய விஷயம், குறை சொல்கிறவங்க சொல்லின்னு தான் இருப்பாங்க. படம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டு எல்லாம் நல்லா சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. பழைய ரஜினி பழைய ஃப்ளாஷ்பேக் பழைய படம் பார்க்குற ஞாபகம் இருக்குது, ஒரு சில சீனில் அது தெரியுது. டோட்டலாக நல்லா இருக்குது, ரொம்ப த்ரில்லிங் இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. 75 வயசு மாதிரி தெரியல, போனால் ஒரு கேள்விக்குறியில் பார்த்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் 75 வயசுங்குமே சொல்ல முடியாது, பட் ஏஜ் தான் ஒழிய இதில் அப்பியரன்ஸில் வந்து எந்த இதுவும் இல்லை. சேம் அதே பாடி அதே இது, த்ரில்லிங்காக ரொம்ப. அதுதான் சொல்கிறேன், அது கொஞ்சம் கூட சேஞ்சு தெரியல. ஏன்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் பார்த்த ஆளுக்கு தான், ஸோ அதனால் எங்களுக்கு அந்த பழைய ஞாபகம்லாம் வந்தது. சேம் அப்பியரன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். டோட்டல் எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா தானே இருந்தது, எதுவும் பிடிக்கல. மியூசிக்கு சூப்பராக பண்ணேன், செம்மையாக இருந்தது, நல்லா இருந்தது. நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த சண்டை போடுற சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்கண்ணா, விறுவிறுப்பாக தானே இருக்கு. பார்க்கலாண்ணா. பரவாயில்ல, நல்லா சுறுசுறுப்பாக போச்சு, நல்லா தான் ப்ரோ இருக்கு, எல்லாமே நல்லா தான் இருக்கு, நல்லா இருந்தும் ப்ரோ, எல்லாம் நல்லா வந்து. ஏன் முடிஞ்சுன்னா செகண்ட் ஆஃப் லாக் தான் ப்ரோ. செகண்ட் ஆஃப் நல்லாவே லாகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் தலைவர் ஸ்க்ரீன் பர்சன்ஸ், எல்லாரோட ஸ்க்ரீன் பர்சன்ஸும் நல்லா இருந்துச்சு. நாகராஜா இன்னும் வில்லனிசம் நல்லா காட்டியிருக்கலாம், வில்லனிசம் மற்றபடி படம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா தான் ப்ரோ போச்சு, செகண்ட் ஆஃப் தான் ப்ரோ லாக். செகண்ட் ஆஃப் இது மட்டும் தான் பிரச்சனை, ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக போச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கில் அனிருத் சும்மாவே சொல்ல வேணாம் ப்ரோ, செம்மையாக பண்ணியிருக்காரு.
சௌபின்லாம் பிச்சு மேய்ஞ்சிருக்காரு ப்ரோ. சௌபின்லாம் சொல்லவே வேணாம். அவர் ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. எல்லாரும் ஆக்டிங்கும் பக்காவா இருந்துச்சு ப்ரோ. மோனிகா ப்ரோ எல்லாம் ப்ரோ மோனிகா சாங் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓவரால் நல்லா இருந்துச்சு ப்ரோ. பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப மோசம்லாம் இல்லை. இவங்க ஃபர்ஸ்ட் ஹைப்பு நான் ஒத்துக்கிறேன். ஹைப்புக்கு அந்த ஹைப்புக்கு ஒருத்தர் இல்லை. பட் நல்லா இருந்துச்சு. லோக்கி படம் இல்லை, நல்லா இருந்துச்சு. அதுதான் மியூசிக், அனிருத்தோட மியூசிக் அப்படியே எலிவேட் பண்ணி வச்சிருக்கு படத்தை. ஸோ அதனால அது சூப்பராக இருக்கு. ஆமிர் கான் வந்து நைஸ் ட்விஸ்ட் இந்த லாஸ்ட். பட் யா ஏதோ கொஞ்சம் ஏதோ போடணும்னு போட்ட மாதிரி இருந்தது லைட்டாக. பட் ஆனால் நல்லா இருந்தது. சரி, யாரு நடிப்பும் குறை சொல்ல முடியாது. சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. யாருதுமே குறை சொல்ல முடியாது. எங்கேயுமே புள்ளி வைக்க முடியாது. அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. முதல்ல கலாநிதி மாறனுக்கு நன்றி. அவர் தான் இது இருக்காரு. ரொம்ப நன்றி.